அது மட்டுமல்ல, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. இதனால் தேவனால் உண்டான பயங்கரம் அந்தந்த ராஜ்யத்தின் மேல் வந்து நமக்காக யுத்தம் பண்ண பயங்கரங்களை உண்டு பண்ணுகிறவர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தவன். ஆசாவுக்கு யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை இருந்தது. ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தான். அவனுக்கு 10,00,000 பேர்கள் கொண்ட சேனை இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று கூறி தேவனையே 100க்கு 100 நம்பினான். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. இதனால் ஆசாவின் சேனை அவர்களை மிகுதியாய் கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதேபோல் யோசபாத்திற்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்தையும் ஜெயம் பெற தேவன் உதவி செய்தார். இதனால் தேவனால் உண்டான பயங்கரம் அந்தந்த ராஜ்யத்தின் மேல் வந்து யோசபாத்தோடு யுத்தம் பண்ண வராதபடி தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆம், நம் தேவன் பயங்கரமானவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ண பயங்கரங்களை உண்டு பண்ணுகிறவர். இதை குறித்த ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உபாகமம் 7:21. உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யாத்திராகமம் 34:10. எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். சங்கீதம் 65:5. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். எரேமியா 20:11. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். சங்கீதம் 145:6. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். சங்கீதம் 66:5. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். சங்கீதம் 47:2. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? சங்கீதம் 76:7. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண்கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உபாகமம் 10:21.